இன்றைக்கி ஆசாத் நகர் கோவிலில் திருவிழா. அங்கே தான் போனோம். அங்கே போனதும் லைட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே தம்பி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். சரி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்க போயிட்டோம். போனோடனே என்ன வாங்கினே தெரியல, எல்லாம் அவ்வளோ விதவிதமாக இருந்துச்சு. சரி நம்மளுக்கு பிடிச்சதை வாங்குவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வாங்கி அதில் சாஸு எல்லாம் போட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அடுத்து என்ன கடைக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஞாபகம் வந்தது ஜிமிக்கி கடை. அங்கே போகலான்ட்டு வந்தாச்சு. அங்கே பார்த்தோன்னே எல்லாம் விதவிதமாக இருந்துச்சு. எதை வாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கினா நீ போட மாட்டே அப்படி சொன்னோடனே சரி நான் பாப்பாக்காச்சும் ஏதாச்சும் வாங்குறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு பாப்பாவுக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயும் எங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கை என்னை வந்து இடிச்சிட்டு இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா அது இந்த தம்பி பையன் தான். நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கியம்மா, எனக்கும் தாமா அப்படின்னா. அப்புறம் அவனுக்கும் கொஞ்சம் பிச்சு கொடுத்தேன். அவனும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ஒரு பக்கம் பாட்டு கச்சேரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கே போக ஆரம்பிச்சிட்டோம். மாங்காய் பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆனால் தம்பிக்கு மாந்தம் வந்துடக்கூடாதுன்ட்டு வாங்கலை. சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு ஜம்பிங் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் பாப்பாவை கூப்பிட்டு வந்திருந்தால் நல்லா விளையாண்டுருப்பா. ஆனால் அவள் நல்லா தூங்கிட்டா, அதனால் கூப்பிட்டு வர முடியலை. கச்சேரி பார்க்க வந்துட்டோம். அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தோம். சரி ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குற நேரத்தில் இந்த கடையை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன வயசில் இதே மாதிரி நான் நிறைய கலராக பென்னு எல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். அதை பார்த்ததும் சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. சரி இதெல்லாம் பிறகு நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்டி வாங்கிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர மணி 12 ஆகிட்டு. அதுக்கடுத்து தம்பியை தூங்க வச்சுட்டு நாங்களும் தூங்கிட்டோம்.